வணக்கம். உங்க நிதி எதிர்காலத்தை கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி தாங்க. அதுக்கு ஒரு சரியான ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் கண்டிப்பா தேவை. இன்னைக்கு அந்த வரைபடத்தை நாம ஒன்னா சேர்ந்து உருவாக்க போறோம். செல்வத்தை அடைய ஒவ்வொரு படியா எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மள பல பேருக்கு பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கு, இல்லையா? ஆனா அந்த ஆசை மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டுமே நம்மள வெற்றிக்கு கூட்டிட்டு போயிடுமா? இல்ல கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்காம். பாருங்க, லாட்டரி அடிச்சு ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர் ஆகிடலாம்னு நிறைய பேர் கனவு காண்றாங்க. ஆனா உண்மையில செல்வம் அப்படி வர்றதே இல்ல. அது ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை வச்சு ரொம்ப பொறுமையா ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுற மாதிரி. கடின உழைப்பும் சரியான பழக்க வழக்கங்களும் தான் அதோட உண்மையான ஃபவுண்டேஷன். எந்த ஒரு பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம நிதி வாழ்க்கைக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இது சும்மா பணத்தை சேர்த்து வைக்கிற விஷயம் மட்டும் இல்ல, உங்க நிதி சாம்ராஜ்யத்தோட முதல் மற்றும் மிக உறுதியான படி இதுதான். அப்போ இந்த ஃபவுண்டேஷனை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது? ரொம்ப சிம்பிள். படி ஒரு தொகையை முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, அதை டெய்லியோ இல்ல மாசமோ தப்பாம செய்யணும். மூணாவது, இது ஒரு வேலையா இல்லாம காலையில எழுந்ததும் பல் தேய்க்கிற மாதிரி உங்க இயல்பான பழக்கமா மாறுற வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யுங்க. ஆமாங்க, ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சின்ன சின்ன ஆசைகளை கூட தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா உன்னை மட்டும் நம்புங்க, இந்த ஆரம்பகட்ட வழியை தாண்டிட்டீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்க போற நிதி சுதந்திரம் உண்மையிலே ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்து மேல கட்டணும் இல்லையா? அதுக்கு என்ன தேவை? ஒரு எரிபொருள். நம்ம நிதி பயணத்துல அந்த எரிபொருள் தான் நம்மளோட உந்துதல். இந்த மோட்டிவேஷன் தான் நாம சோர்வா இருக்கும்போது கூட நம்மள தொடர்ந்து சேமிக்க வைக்கும். அந்த உந்துதலுக்கான எரிபொருளை எங்கிருந்து எடுக்கிறது? அறிவிலிருந்து தான். தினமும் பணம், பிசினஸ் பத்தி கொஞ்சமாவது படிங்க. வெற்றி பெற்றவங்களோட கதைகளை படிக்கும்போது அவங்களால முடியும்போது ஏன் என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள தானா வரும். இதோட ரிசல்ட் சும்மா ஆச்சரியமா இருக்கும். அறிவு உங்க மூளைக்குள்ள புதுசு புதுசா ஐடியாக்களை கொடுக்கும். அந்த ஐடியாக்கள் உங்க சேமிப்பை இன்னும் அதிகமாகவும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவும் உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க நிதி பயணத்துக்கு ஒரு தீப்பொறி கொடுக்க இன்னைக்கு நீங்க என்ன படிக்க போறீங்க? அது ஒரு புத்தகமா, ஒரு பிளாக் போஸ்டா, இல்ல ஒரு வெற்றி கதையா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம எல்லாரும் சேர்ந்தே கட்டுக்கலாம். அடுத்து நம்ம பில்டிங்குக்கு தேவையான சிமெண்ட், செங்கல் மாதிரி விஷயங்களை பத்தி பார்ப்போம். அதுதாங்க நம்மளோட செலவுகள். தேவையில்லாத செலவுகள், ஃபவுண்டேஷன்ல வர்ற விரிசல் மாதிரி. அதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட அடிப்படை விதி ரொம்பவே சிம்பிள். உங்க பணத்துக்கு நீங்க தான் பாஸ். பட்ஜெட்டுங்கிறது உங்க பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு காட்டுற ஒரு கண்ணாடி. அதோட ஒரே நோக்கம் உங்க வருமானத்தை விட உங்க செலவு கம்மியா இருக்கிறத உறுதி செய்யறது தான். இதுவரைக்கும் ஃபவுண்டேஷனை பத்தி பார்த்தோம். இப்போதான் அசலான பில்டிங்கே எழும்ப போகுது. இனிமே நாம பணத்துக்காக வேலை செய்யறதை விட்டுட்டு பணத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. சேமிப்புங்கிறது உங்க கப்பல் கடல்ல மூழ்காம பாத்துக்கும். ஆனா கரைக்கு போய் சேர முதலீடுங்கிற பாய்மரம் கண்டிப்பா தேவை. உன்னை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சேமிப்பு மட்டும் உங்களை ஒருபோதும் பணக்காரர் ஆக்காது. அப்போ முதலீடுனா என்ன? அது ஒரு மேஜிக் மரம் மாதிரி. நீங்க ஒரு விதைய, அதாவது பணத்தை நட்டு வைக்கிறீங்க. அது வளர்ந்து பல மடங்கு கனிகளை கொடுக்குது. இது உங்க செல்வ பயணத்தை ஒரு அதிவேக ரயில்ல ஏத்தி விடுற மாதிரி. முதலீடு செய்ய நிறைய வழிகள் இருக்கு. பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், தங்கம், பிஎஃப்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி கேரக்டர் உண்டு. சிலது வேகமா வளரும், சிலது பாதுகாப்பா இருக்கும். உங்க இலக்குக்கு ஏத்த மாதிரி சரியான ஒரு மிக்ஸை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா இந்த கருவிகளை எல்லாம் சரியா பயன்படுத்துறதுக்கும் அந்த புத்திசாலித்தனத்தை அடையறதுக்கும் ஒரு முக்கியமான குணம் தேவைப்படுது. இந்த வரைபடம் உங்களுக்கு உதவுதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த முழு பில்டிங் ப்ராஜெக்டையும் வழிநடத்துற சீஃப் ஆர்கிடெக்ட் பத்தி பார்ப்போம். அந்த ஆர்கிடெக்ட் வேற யாரும் இல்ல, உங்க மனநிலை தான். பொறுமையும் கத்துக்கிற ஆர்வமும் தான் அந்த ஆர்கிடெக்டோட 2 முக்கியமான டூல்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வம் சேர்க்கிறது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது, அது ஒரு மாரத்தான். அவசரப்படுறவங்க இங்கேயே ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. பொறுமையா சீரா ஓடுறவங்க தான் கடைசியில ஜெயிக்க முடியும். நீடித்த வெற்றிக்கு இந்த 4 மனப்பான்மைகள் ரொம்ப அவசியம். பொறுமை உங்க முதலீடுகள் வளர்றதுக்கு டைம் கொடுக்குது. தொடர்ந்து கத்துக்கிறது உங்களை ஸ்மார்ட்டா மாத்துது. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்கறது நாம தப்பான வழியில போறத தடுக்குது. கடைசியா செல்வம் வந்த பிறகும் பணிவா இருக்கிறது அந்த செல்வத்தை நம்ம கிட்ட தக்க வைக்க உதவுது. இந்த பழக்கங்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான பாசிட்டிவான மாற்றம் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட் மட்டும் இல்ல, உங்க தன்னம்பிக்கையும் உங்க வாழ்க்கை தரமும் உயரும். நம்ம வரைபடத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி.
உங்க நிதி பில்டிங்கை கட்ட நீங்க எடுத்து வைக்க போற முதல் கல் எது? அது சேமிப்பா, கத்துக்கிறதா, இல்ல செலவு குறைக்கிறதா? உங்க முதல் படியை முடிவு பண்ணி அதை இன்னிக்கே தொடங்குங்க. உங்க பயணத்துல நாங்களும் துணையா இருக்கோம். இந்த வரைபடம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.